சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தென்னரசை வந்து செல்வி வந்து கொன்னுட்டாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலையில் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா தென்னரசை வந்து கொன்னுட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வேலுக்கு மட்டும் தான் தெரியும். வேலு பார்த்திங்கன்னா செல்வியை இந்த விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல வேணான்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் லேட்டாக சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருப்பார். ஏன்னா இதனால செல்வியோட கல்யாணம் நின்று போயிடும், செல்வியோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். இதுக்கு வேறு ஏதாவது முடிவு தான் யோசித்து பண்ணணும். அவங்க ஒன்று வந்து நல்லவனை வந்து கொள்ளலை, ஒரு தப்பானவனை தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறனால வேலு வந்து பொறுமையாக யோசிச்சிருக்காங்க. இருந்தாலும் தன்னோட அண்ணன் அப்படிங்கிறனால வேலுக்கு பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்தில் நிம்மதியாகவே இருக்க முடியல. அதை நினச்சி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதனால எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்க வேலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னரசி ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலுக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க. வேலு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. தென்னரசு பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இறந்துட்டாரு. ஸோ இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் எல்லாரும் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த வீடியோ காமிச்சா அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் தென்னரசி இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்படி ஒரு தப்பானவே இப்படி ஒரு மோசமானவே இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு சாகிறது மேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் உள்ள எல்லாருமே கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.